ஹாய், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. லாக்டவுனாக நல்லா போதா? நல்லா போகணும். சீக்கிரமாக முடிய போகுதில்ல. ஸோ இதுக்கப்புறம் நல்லா சுதந்திரமாக வெளியே போயிட்டு பாதுகாப்பாக இருக்கணும், ஜபத்தில் இருக்கணும். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி கதை, ஓமைனா என்ன சொல்லுவாங்க? பேரபிள் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸ்டோரினே வச்சுக்கோங்களேன், புரியணும்னா ஸ்டோரி. ஓகே, பைபிளில் இருந்து தான் சொல்ல போகிறேன். லூக்கா 18வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இருந்து. ஓகேவா? ஸோ என்னன்னு நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்குள்ளே 2 ஆட்கள் போகிறாங்க. ஒருத்தர் யார்? பரிசேயர். இன்னொருத்தர் ஆயக்காரன். அவங்க அந்த பரிசேயனும் ஆயக்காரனும் சபைக்குள்ளே, அதாவது அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க, ப்ரேயர் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த பரிசேயர் எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னா, நான் வாசிக்கிறேன் கேளுங்கண்ணே. தேவனே, நான் பரிகாரர், அந்நியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இல்லாததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன சொல்கிறாரு? விபச்சாரக்காரன் அவன் இதோ வந்திருக்கிற இந்த ஆயக்காரன், அவனை போலலாம் நான் இல்லை அப்படிங்கிறதுனால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாராம். இது கூட இல்லாமல் கீழே பாருங்கள், வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாக செலுத்துகிறேன், இப்படிலாம் சொல்லி அவங்க மனசுக்குள்ளே என்ன பண்ணுறாராம், அந்த பரிசையன் ஜெபம் பண்ணுறாராம். ஆனால் அதுக்கு கீழேயே வந்து ஆயக்காரர் அழகாக ஜெபம் பண்ணுறாராம். அந்த ஆயக்காரரோட ஜெபத்தை கேளுங்களேன். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். அவரோட ப்ரேயரே தாங்க. ஸோ அவர் பயங்கரமாக ஜெபிக்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? மார்பில் அடித்து கொண்டு, பாவியாகி என் மேலே கிருபையாயிருங்க ஆண்டவரே அப்படின்றார். ஸோ இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பாவத்துலேயும் சாபத்துலேயும், அதாவது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்துலேயும், ஆண்டவருக்கு பிடிக்காத அருவருப்புலையும் நம்ம வந்து விழுந்திருப்போம். சில டைம் ஆண்டவரை ஹர்ட் பண்ணுற மாதிரி நம்ம நிறைய விஷயம் செஞ்சுருப்போம். அதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்கு வந்து இது பிடிக்காது, இதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணால் அதை கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை விட்டு நம்மளே வேலைக்கு போய்கிட்டே இருப்போம். நாமளே ஒரு தப்பு கணக்கு போட்டுப்போம். அவர் என்றைக்குமே சொல்ல மாட்டார், நீ பாவம் பண்ணிவிட்டு என்னை விட்டு போ அப்படின்லாம் ஒரு நாளுமே அவர் சொல்ல மாட்டார். ஆனால் நம்மளே நம்ம மைண்டில் என்ன பண்ணிப்போம்? நம்ம பாவம் பண்ணிவிட்டோம், ஆண்டவர் பிடிக்காத செஞ்சுட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணால் வந்து ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டார், அதை வந்து செய்ய மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டவர் விட்டு நம்ம விலகி போக ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் இங்கே அந்த ஆயக்காரர் பாருங்களேன், அப்படியே பாவியாகி என் மேலே கிருபையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவரோட கேரக்டரையும் யதார்த்தத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஸோ இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் இந்த யதார்த்த தன்மையோடு ஆண்டவர் சமூகத்தில் போய், நான் பாவி தான் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை மன்னிப்பார். கடைசியில் என்ன அவர் கன்க்ளூஷன் பண்ணுறாருன்னா, பரிசேயனை விட ஆயக்காரன் தான் நீதிமான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஏன்னா வந்து அவர் செஞ்சதெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணார், ஓகே. பட் இவர் யதார்த்தத்தை சொன்னார். ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னிங்க, என் மேலே கிருபையாக இருங்க. ரொம்ப அருமையான ஜெபங்க. நீங்கள் கூட பண்ணி பாருங்கள். ஆண்டவரே, என் மேலே கிருபையாக இருங்கன்னு சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் மேலே கிருபையாக இருப்பார், உங்களை கிருபையாக நடத்துவார், கிருபையாக பாதுகாத்து கொள்வார். ஸோ உங்கள் ஜெபத்தில் இதை கூட்டிக்கோங்களேன். நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு செகண்ட் ஆகுமா அது சொல்கிறதுக்கு? ஆண்டவரே, என் மேலே கிருபையாக இருங்க. காலைல எழுந்தோடனே சொல்லுங்கள், நைட்டு படுக்கும் போது சொல்லுங்கள், வாக் பண்ணும்போது சொல்லுங்கள், ஆண்டவரே என் மேலே கிருபையாக இருங்க, என் மேலே கிருபையாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உண்மையாக உங்கள் மேலே கிருபையாக இருப்பார். ஓகே, ஆண்டவர் உங்கள் மேலே கிருபையாக இருப்பார். ஓகே, பாய்.